எல்லாருக்கும் வணக்கம். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துல வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நட்டு வைக்கிறோங்க. வாங்க எந்த காய்கறி நட்டு வைக்கிறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம கிணத்துல நிறையா தண்ணி வந்திருக்குங்க. அதனால நம்ம விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நானும் எங்கள் அத்தையும் நேத்தியே வெங்காய காடு களை வெட்டிட்டோங்க. இது ஒரு 2 பாத்திக்கு நட்டுருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று, அது ஒரு 4 பாத்திக்கு நட்டுருக்கோங்க. அதையும் தான் களை வெட்டிக்கிட்டு இருக்கோம். போன வருஷம் எங்கள் ஊரில் வர மிளகாய் 1 கிலோ 200 விற்றதுங்க. இந்த வருஷம் எவ்வளோக்கு விற்கணும்னு தெரியல. இது எல்லாமே நம்ம வீட்டு செலவுக்காக தான் நட்டுருக்கோம். அதிகமாக விளைஞ்சிச்சின்னா விற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நட்டுருக்கோம். நம்ம முருங்கை மரம் நட்டோம் இல்லைங்களா, கரும்பு முருங்கை, அந்த இடத்துல தாங்க இப்போது இந்த நாற்று எல்லாமே நட்டுருக்கோம். அந்த முருங்கை மரம் வீடியோ பார்க்காதவங்க இங்கே ஐகார்டில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். வெங்காயம் நட்டதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்குங்க. அதில் கத்திரி நாற்று கொஞ்சம் விதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதையும் நடலாம். வாங்க எப்படி நடுறோன்னு பார்க்கலாம். மோட்டாரை ஆன் பண்ணி விட்டுட்டு தண்ணி கரெக்டாக காட்டுக்கு போகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா தண்ணி எடுத்து விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. மோட்டார் சரி பண்ணி இன்றைக்கி தான் தண்ணி எடுத்து விடுறோம் காட்டுக்கு. இப்போ எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்குது. அப்படியே நம்ம காட்டுக்கு போயிடலாம். தண்ணி கரெக்டாக பாத்திக்கு வந்துடுச்சு. இதில் அப்படியே கத்திரி நாற்றை நட்டு விட்டுடலாம். வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நம்ம தோட்டத்திலே நட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தாங்க இது தொடங்கியிருக்கோம். பார்த்திங்கன்னா நிறையா காய்கறி இப்போ நட்டாச்சு. இன்னும் அடுத்தடுத்து நடுவோம். அதையும் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஏன்னாங்க கடையில் போய் நம்ம எந்த காய்கறியுமே அதிகமாக வாங்க முடியலங்க. 1 கிலோ பார்த்திங்கன்னா 100 மேலே தான் எங்கள் ஊர்லலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சரி நம்ம தோட்டத்தில் தான் தண்ணி இருக்குது, அப்படியே காய்கறி போட்டு விட்டா வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இப்போ நட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் எங்கள் அத்தையும் தாங்க நடுறோம். இது நர்சரியிலேருந்து வாங்கலை, தெரிஞ்சவங்க தோட்டத்துலேருந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃப்ரீயாக தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. அடுத்து கொஞ்சம் வரப்பில் நடுறதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் விதை எடுத்திருக்கேங்க. இதை சில ஊரில் பரங்கிக்காய் விதைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த விதைக்கு என்ன பெயர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். காய்கறி வாங்குகிற செலவை மிச்சப்படுத்தணுன்னா இந்த ஒரு வழி தாங்க. உங்கள் வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு நட்டு வைங்க. ஏன்னா இருக்க விலைவாசி அதிகமாக தான் இருக்கும். கடையில் வாங்குகிற காய்கறியை வாங்கித்தாங்க ஆகணும். அதுக்காக எல்லா காய்கறியுமே கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம தோட்டத்தில் எந்த காய்கறி நல்லா வருமோ அதை விளைய வச்சு அதுக்கான செலவை நம்ம குறைக்கலாம். மக்களே உஷாராக்கிக்கோங்க. இருக்க காய்கறியோட விலை அதிகமாக தான் ஆகுமே தவிர குறையவே குறையாதுங்க. முடிஞ்சளவு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறியை போட்டு வளங்க. நான் இப்போது நம்ம முருங்கை மரம் நட்ட வாய்க்காலில் தாங்க நட்டுக்கிட்டு இருக்கேன். இது ஊடு பயிராக தான் நடுறோம். ஏன்னா பக்கத்துலலாம் நிறைய முருங்கை மரம் இருக்குது. காய்கறி வாங்குகிற பணத்தை நாம் இப்படியும் சேமிக்கலாங்க. அடுத்து நம்ம இன்னும் நிறைய நடப்போகிறோம். அதையும் நாங்கள் வீடியோ பதிவில் காட்டுறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.